சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீர்வரத்திற்கேற்ப நீர் வெளியேற்றம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், வணக்கம். சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீரானது வெளியேற்றப்படுகிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை பகிரலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் மிகப்பெரிய அணையாக இருக்கிறது சாத்தனூர் அணை. இது முழு கொள்ளளவு என்பது 119 அடியாக இருக்கிறது. தற்போது நீர்வரத்து என்பது 2,500 கனஅடி நீர் அந்த நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 117.50 அடியாக தற்போது இருக்கிறது. அந்த முழு கொள்ளளவு எட்டுவதற்கு இன்னும் 2 அடிகள் இருந்தாலும் அணையின் பாதுகாப்பு கருதி இன்று காலை 5,000 கனஅடி நீர் வந்து திறக்கப்பட்டது தென்பெண்ணை ஆற்று வழியாக. அதே போன்று தற்போது 10,000 கனஅடி நீராக தற்போது நீர்வரத்து திறக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் மழையானது தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்று அருகிலும் அதே போல் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் இந்த சாத்தனூர் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பெய்து வருகிறது. 33 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யும் என அறிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவே தற்போது சாத்தனூர் அணையிலிருந்து 10,000 கனஅடி நீர் திறந்து விட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தென்பெண்ணை ஆறு ஒட்டியுள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடலூர், விழுப்புரம் இது போன்ற கரையோர மக்களுக்கும் அதே போன்ற சாத்தனூர் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலான நீர் அதிகரிக்கப்பட்டால் படிப்படியாக நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அங்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு நீர்வரத்தையும் நீர் வெளியேற்றத்தையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். மொத்த டிஎம்சி என்பது 7.321, தற்போது 6.980 டிஎம்சியாக இருக்கிறது. தொடர்ந்து நீர்வரத்து 2,500 இருந்தாலும் அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது 10,000 கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.